பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றியை வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவரையும் ஆசீர்வதித்து கர்த்தரை நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை கடந்த நாட்கள் முழுவதும் நம்மோடு கூட இருந்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வரும் நாட்களில் உடைய கிருபைகளை அதிகமாய் நமக்கு தந்து அவர் வழி நடத்தும்படியாக நாம் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அவர் நடத்துவாராக. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம் என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லலேலூயா. அப்ப சகல அதிகாரமும் ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவருக்கு இன்னொரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாதாளத்திலும் அவர் அதிகாரம் உடையவனாக இருக்கிறார். பாதாளத்தின் திறவுகோல் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறந்துவிட கூடாது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் மாத்திரமல்ல, பாதாளத்திலும் சகல அதிகாரம் அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகிமையான ஒரு அதிகாரம் அதுதான். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம் மறந்து விடக்கூடாது. அப்போ முழு உலகத்திலும் அது எங்கனாலும் சரி ஆண்டவரே அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவராக அவர் இருக்கிறார் என்பதை நீங்களான மறந்து விடக்கூடாது. எனவே அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரத்திலே முதல் அதிகாரம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் அவருடைய கருத்தில் இருக்கிறது. மார்க் 2:10 நாம் வாசித்தோம். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறது நாம் அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக பிரியமானவர்களே, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் மாத்திரமல்ல, நம்முடைய வியாதிகளை நீக்கிற அதிகாரம் நம்முடைய கருத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. முதல் அதிகாரம் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம். இரண்டாவது அதிகாரம் நம்முடைய சரீரத்தை அவர் பலவீன சரீரத்தான எல்லா பலவீனங்களையும் மாற்றிக் கொடுக்கிற அதிகாரம் அவருடைய கருத்தில் இருக்கிறது. நம்மளால் குணமாக்க முடியாத ஒரு பலவீனம், டாக்டராலே குணப்படுத்த முடியாத பலவீனங்களை மாற்றுகிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. அல்லேலூயா. அவரே பலவீனங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரம் பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம். பிசாசு வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் அவருடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை குறித்து நீங்கள் அதை மறந்து விடக்கூடாது. கழிந்த நாட்களில் அவருடைய வார்த்தை அந்த பிசாசுகளை துரத்துகிற அவருடைய வார்த்தை எப்படி செயல்பட்டது என்று சொல்லி லூக்கா 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கதை தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. பிசாசு பிடித்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த மகா பெரிய ஒரு அற்புதத்தை குறித்து நாம் அங்கே அறிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நாசரேத்திலிருந்து அவர் வெளியேற்றப்படுகிறார். சொந்த ஜனங்களாலே அவர் வெளியேற்றப்படுகிறார். 4வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லி அறிந்து கொள்ள முடியும். அவர் நாசரேத்திலிருந்து வெளியேற்றப்பட்டபடினாலே அவர் புறஜாதியாருடைய இடத்துக்கு அவர் செல்லுகிறார். கலிலேயருடைய நாட்டுக்கு ஆண்டவர் செல்லுகிறது ஒரு நாம் அறிந்து கொள்ள முடியும். 4வது அதிகாரம் 31வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவர் கலிலேயாவுக்கு அவர் கடந்து போகிறார். அது புறஜாதியருடைய பட்டணம் என்று சொல்லி மத்தேயு 4வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அங்கே ஆண்டவர் சகல அதிகாரம் உடையவராக இருந்து பிசாசின் வல்லமைகளை கர்த்தர் மேற்கொள்ளுகிறதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதைத்தான் கழிந்த வாரத்தை முந்தின வாரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். மத்தேயு 8வது அதிகாரத்திலிருந்து மார்க் 5வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. மத்தேயு 8வது அதிகாரம் 28 முதல் 34 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் போது பிரியமானவர்களே, இரண்டு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த விடுதலையும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை குறித்து நாம் அங்கே அறிந்து கொள்ள முடியும். வேதம் என்ன சொல்கிறது? வாசிக்கலாம். 28வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் அக்கறையிலே கெர்கசனேர் என்ற நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறிந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள்.
அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடினாலே அந்த வழியிலே ஒருவரும் நடக்க முடியாது இருந்தது வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நடக்க முடியாத ஒரு பாதையில இயேசு வருகிறார். பொதுவா கல்லறை தோட்டம் இருக்கிற இடத்துல மனிதன் அதிகமா என்ன சொல்ற நடமாடுவது இல்லை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த கல்லறையின் அருகாமையில் அவர் ஒரு நாட்டுக்கு அவர் கடந்து வர என்ற நாட்டுக்கு வந்த போது அங்கே ஒரு கிராமத்துக்குள்ளே அவர் கடந்து செல்ல, என்ன கிராமம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அவர் ஒரு பாதை வழியாக ஒரு கிராமத்தை கடந்து செல்லும் போது கல்லறையிலிருந்து 2 பேர் புறப்பட்டு வருகிறார்கள். வேதம் சொல்ல அவர்கள் பிசாசு பிடித்தவர்கள். பிசாசு பிடித்த 2 பேர் அவர்கள் கல்லறைந்து புறப்படுகிற ஒரு காரியத்தை நீங்களால் அறிந்து கொள்ள முடியும். மார்க் 5:2 அதுல ஒருவர் என்று வேதம் சொல்கிறது. மற்ற 8வது அதிகாரத்தில் 2 பேர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கல்லறைந்து அவர் புறப்பட்டு வருகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அந்த 2 பேர் வேதம் சொல்லுது கொடியவர்கள் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் கொடியவர்கள் அல்ல, அந்த பிசாசு அவளை கொடியவர்களாக மாற்றி வைத்திருந்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு காலத்தை சொல்லுவேன், நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய யுத்தம் மனிதர்களோடு அல்ல. மனிதர்களா நாம் நல்லவங்க தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை அவருடைய சாயலாக படைத்து அவருக்காக வைத்திருக்க நாம் நல்லவர் தான். ஆனா நாம் தீயவர்களாய் மாறுவது அது பிசாசுடைய கிரியை. அதனாலதான் பவுல் சொன்னா நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள் அதிகாரங்களை பிரபஞ்சத்தை பொல்லாத ஆவி வானமண்டல சேனை, இந்த 4 தான் நம்முடைய யுத்தம். அல்லேலூயா. ஆனா வீட்டுல நம்ம என்ன செய்யறோம்? வீட்டுல யாரோட யுத்தம் பண்ணலாம்? புருஷன் மனைவியோட யுத்தம், மனைவி புருஷனோட யுத்தம், 2 பேரும் பிள்ளையோட யுத்தம், பிள்ளைகள் யாரோட யுத்தம்? பெற்றோரோட யுத்தம். நல்ல புரிஞ்சுக்கணும். நம்முடைய யுத்தம் பிசாசுகளோடு மாத்திரமே தவிர மாம்சத்தோட ரத்தத்தோடு அல்ல. நீங்க 2 பேரும் நல்லவங்க தான், ஒரு நாட்டை ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைங்க தான். ஆனா 2 பேரும் கொடியவர்களாக மாறினார்கள். வேதம் சொல்ல அவர்கள் கொடியவர்களாக இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது மாத்திரமல்ல, அந்த வழியில யாரை அவர்கள் அனுமதிப்பில்லை. யார் வந்தாலும் சரி அவர்களை காயப்படுத்துகிற ஒரு குணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. தங்களை காயப்படுத்துகிற குணம், தங்களை மாத்திரமல்ல மற்றவர்கள் வரும்போது அவர்களை காயப்படுத்துகிற ஒரு குணம் அவர்களுக்குள்ளாக இருந்ததை மறந்து விடக்கூடாது. மார்க் 5:5 வாசிக்கும் போது அறிந்தவர்களோட வாசிக்கலாம். மார்க் 5:5 என்ன சொல்லுகிறது? இருந்து கல்லுகளினாலே தங்களை காயப்படுத்திக் கொண்டான். தங்களை காயப்படுத்துற ஒரு குணம் மாத்திரமல்ல, மற்றவர்களை காயப்படுத்துற ஒரு குணம். அதனாலதான் அவங்க யார் அந்த வழியை அடிச்சு பண்ண போக மாட்டாங்க. ஏன்னா இந்த வழியை போனாலே அவளை காயப்படுத்துற ஒரு குணம் அவனுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கொடிதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இந்த 2 பேரும். ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லுகிறது. அவங்களை பிடித்த பிசாசு என்ன தெரியுமா? லேகியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிசாசு. எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? மார்க் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். அப்பொழுது அவன் உன் பேர் என்னவென்று ஆண்டவர் கேட்கிறான். அதற்கு அவன் நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியா என் பெயர் லேகியோன் என்று. லேகியோன் என்று சொன்னா 2000க்கு மேற்பட்ட பிசாசுகளை கொண்டதான் லேகியோன் என்று சொல்வார்கள். லேகியோன் என்று சொன்னா லேகியோன் என்று வரும். ஆனா ஒருவன் அல்ல, 2000க்கு மேலான பிசாசுகளை கொண்டதான் லேகியோன். அப்ப இந்த 2 பேரை பிடித்த பிசாசு எத்தனை பிசாசு? 2000க்கு மேலான பிசாசு அவர்களை பிடித்திருக்கிறது. அதுல ஏற்கனவே அவங்க யோசிப்பாங்க, ஒரு பிசாசு வந்தாலும் நம்மளால அழிச்ச முடியாது, அவன் பக்கத்துல போக முடியாது, பயப்படிச்சாலும் பக்கத்துல போக முடியாது. 2000 பிசாசுகள் அவர்களை அலங்கழித்துக் கொண்டிருக்கிறது. அதான் அவர்கள் கொடியவர்களாக இருந்தார்கள். அந்த வழியாக யாருமே போக முடியாது. யாரை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தில்லை. யார் போனாலும் அவர்களை காயப்படுத்தி விடும். அவர்களை மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தை கல்லுகளால் கீறி காயப்படுத்துகிற குணம் அவர்களுக்குள்ள ரத்தம் 24 ரத்தம் அடிந்து கொண்டிருந்த ஒரு காரியம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அது எதற்காக கல்லுகளால் தன்னை காயப்படுத்த? ரத்த வாடை. அந்த பிசாசு ரத்த வெறிப்பிடித்த ஒரு பிசாசு. அந்த மனிதனை காயப்படுத்தி அந்த காயத்து வருகிற ரத்தத்தை குடிக்கிற ஒரு குணம் அவருக்கு இருந்தது. எனவே அதை காயப்படுத்தி கொண்டிருந்தது. அது அவர்களை மாத்திரமே இந்த வழியா வரக்கூடிய யாரும் அதை விட்டு எல்லாரையும் அதை காயப்படுத்துகிற ஒரு குணம் அதுக்கு இருந்தது. இப்படிப்பட்ட இடத்துலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து அங்கே வருகிறார். அல்லேலூயா. உஜாபுஷம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வருகிற நீங்களாம் அறிந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்டதான் ஒரு மனிதன் வாழக்கூடிய தேசத்து ஒரு கிராமத்துக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நுழைகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அநேகருடைய வாழ்க்கை அதுதான். பிசாசுடைய கரங்களுக்குள்ள நாம் அர்ப்பணித்து தேவையில்லாத காரியங்களை நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம், நம்மை நாமே வருத்தப்படுத்திக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, மற்றவர்களை சில வேதனைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் பார்க்கிறோம். வேதம் அவர்கள் கொடியவர்கள், மிகவும் கோபக்காரர்கள். சிலவங்க கிட்ட போனாலும் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட போக முடியாது, எப்ப போகணும்னு சொல்லி நமக்கே தெரியாது. சிலவங்க கோபத்துக்கு நினைச்சவங்க நிற்கவே முடியாது. சிலவங்க டென்ஷன் ஆனாலும் சொன்னா பார்க்க முடியாது. அவ்வளவு வெறித்தனமா ஒரு கண்டல என்ன செய்வோம், அப்படி செவந்து அப்படி பெருசாது. காயப்படுத்துற குணம் உள்ளது. மற்றவங்க என்ன செய்வாங்க, காயப்படுத்துற பிசாசு. அதான் வேதம் சொல்ற காயப்படுத்துற குணம் யாரை விட்டு வைக்க மாட்டாங்க. சில வீட்டுல போனா தெரியும், புருஷன் மாதிரி சண்டைன்னா அடியும் புட்டியும் அப்படி பறந்து வேலை தான் நடக்கும். அப்படி உடம்பாலும் அது ரத்த கரையா இருக்கும். நம்ம புரிஞ்சு நம்ம எல்லாருமே நடக்கிறதே காணும், அநேக இடங்களில் நடக்கிறது காணும். நாம் அறிந்து கொள்ள முடியும் பிரியமானது. அதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். மனிதர்களை காயப்படுத்துகிற புருஷன் மனைவியை காயப்படுத்த, மனைவி புருஷனை காயப்படுத்துறான். வாழ முடியாத நிலைமை, ரத்தம் வெளியேறக்கூடிய அளவுக்கு காயங்கள். மனிதனை தாக்குகிற ஒரு காயங்கள். யாரும் உருவாக பிசாசனால் உருவாகிற காயம். இங்க வேதம் அப்படிதான் சொல்லு, அவர்கள் கொடியவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. அன்பு தெய்வீக சுபாவம். நல்லா புரிஞ்சுக்கிறோம். நான் அன்பு செலுத்துன்னு சொன்னா என்னிடத்தில் தெய்வீக சுபாவம் இருக்குன்ற அர்த்தம். நான் அன்புள்ளவனாக இருக்கிறேன்னு சொன்னா தெய்வீக சுபாவம் எனக்கு இருக்கின்றது. அன்பு என்ன செய்யும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தை என்ன செய்யும், சகிக்கும், சகலத்தை என்ன செய்யும், நம்பும். அது இரும்பா பகிர்வார். உலகத்தை 13 அழகா பவுல் எழுதணும், அன்புடைய குணம் எழுதணும். அபிஷேகம் என்னப்பட்டாலும் சரி, அந்நியபாச பேசினாலும் சரி, ஆவியில் நிரம்பி ஜெபம்னாலும் சரி, அன்பு எனக்குள்ள இல்லைன்னா சத்தம் விடுகிற சத்தம் மட்டும் தான் போகணும். அங்க ஒண்ணு இருக்காது, ஆவி இருக்காது, அனல் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். பவுல் தெய்வீக சுபாவத்தை குறித்து 1:13 அழகாக எழுதணும். அந்த அன்பு என்ன செய்யும், அன்புடைய வேலை, அன்புடைய குணாதிசயம். அன்பு தெய்வீக சுபாவம். அல்லேலூயா. கோபம் யாருடைய சுபாவம், பிசாசுடைய. நேரத்து நம்ம செயல்படணும். நல்லா புரிஞ்சுக்கிறோம். அவனுக்கு நான் பெரிய நீதியும், மற்றவங்களே யாரு பாவிகள். இது யாருடைய குணம், பிசாசுடைய குணம். அல்லேலூயா. நான் மட்டும்தான் பர்ஃபெக்ட், மீதி எல்லாம் அவ்வளவுதான், ஒண்ணுமே பர்ஃபெக்ட் கிடையாது. இன்னைக்கு அநேகருடைய குணம், அநேகருடைய எண்ணங்கள் தான். வேதமாக சொல்லுது, தெளிவா சொல்லுது. வசனத்துடைய அர்த்தம் புரிஞ்சா அதான் நடக்குது. அவன் மிகவும் கொடிதான், கோபக்காரன். யாரும் அங்க போக முடியாது. லேகியோன் பிசாசு, 2000 பிசாசு பிடித்திருந்த 2 மனிதர்கள். வேதமதித்தான் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை மனிதர்கள் அச்சுறுத்தி யாரும் நடக்கூடிய மனிதர்கள் நினைச்சு அச்சுறுத்தி கொண்டே இருக்கும். பயமுறுத்துகிற ஒரு குணம் அதற்கு உண்டு. எந்த மனிதனை அது நடக்க விடா. அவ்வளவு பயமுறுத்துகிற ஒரு குணாதிசயத்துக்கு உண்டு என்பது மறந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட குணம் இந்த அநேகருடைய உள்ளத்தில் இருக்க பார்க்கணும். பெருமை, பொறாமை, கோபம், பிரியமானவர்கள, இதெல்லாம் பிசாசுடைய குணம். இதெல்லாம் எப்ப நம்ம விட்டு மாறுதோ அப்பதான் ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதனுடைய குணம் மாறணும். நம்ம குணத்தை மாற்ற மாட்டோம், ஆனா ஆண்டவர் என்ன செய்யணும், ஆராய்ச்சி இருக்கும். அது ஓசையிடுகிற வெண்கலத்தை போலதான் இருக்குமே தவிர அதனால எந்த பிரயோஜனம் ஒரு மனிதனும் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்க வேதம் தான் சொல்லுது. அந்த 8வது அதிகாரத்தை நீங்க திரும்ப வரும்போது வேதம் சொல்லுகிற ஒரு மகிமையான ஒரு காரியம் தான் பிரியமானதுல.
இந்த 2 பேர் இருந்த இடம் வீடு அல்ல, கல்லறை தோட்டம். அல்லேலூயா. வீடுகளை இவர்களால் இருக்க முடியவில்லை. அந்த பிசாசு வீடுகளை அவர்களை வைக்க விடவில்லை. தனிமையான ஒரு இடத்தை அவர்கள் விரும்பினார்கள். நல்ல புரிஞ்சு வரணும். அந்த பிசாசுடைய கிரியை என்ன செய்யறது? 2 பேரும் பிசாசு பிடித்திருந்தாங்க. யாரோட அவங்களை பழக அந்த பிசாசு விடல, அவங்களை தனிமையாக வைத்திருந்தது. அவங்க இடம் கல்லறை தோட்டமாக இருந்தது. யாரோட அவங்களை சேர்க்க விடல. அவங்க தனிமையா வாழக்கூடிய தனிமைப்படுத்துற ஒரு குணம், அதான் பிசாசுடைய குணம். அனைவருடைய வாழ்க்கை தான் ஒரு வீடு அல்லது ஒரு சபை அல்லது ஒரு சமுதாயம் நன்றாக இருக்கணும்னு சொன்னா பிசாசுடைய சுபாவம் மாறி தெய்வீக அன்பு அங்கே பொழிந்தள்ளப்பட்டாலும் அது நன்றாக இருக்கும். அல்லேலூயா. நல்ல கொஞ்சம் வீடு நல்லா இருக்கும்னா, ஒரு வீடு சமாதானம் இருக்குன்னு சொன்னா, ஒரு வீடு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா தெய்வீக வல்லமை வெளிப்படணும். தெய்வீக வல்லமை என்ன? அன்பு. பிசாசுடைய சுபாவம் அந்த வீட்டுல வெளிப்படுமா, அந்த வீட்டுல சமாதானம் இருக்காது, அந்த வீட்டுல நிம்மதி இருக்காது, அந்த வீட்டுல சந்தோஷம் இருக்காது. அந்த வீடு எப்பொழுதுமே ரணகலமாக இருக்கும். அந்த ரத்தம் படித்த ஒரு வீடாக இருந்து கொண்டு அந்த பிசாசுடைய ஆளு இந்த வீட்டுல இருக்கும். மறந்து விடக்கூடாது. அதே போல ஒரு திருச்சபை, ஒரு சபை, கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஒரு பெரிய ஒரு 50 குடும்பமா சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். அந்த சபைக்குள்ளே தெய்வீக வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. அந்த சபைக்குள்ள தேவனுடைய வல்லமை, அதான் தேவ அன்பு சபைக்குள்ள இருக்கும். அப்பதான் ஒரு சபை என்ன செய்யும்? சமாதானமா இருக்கும். இந்த சபைக்குள்ள பார்த்தோம்னா பிரச்சனைகள், பாடுகள், சிலவங்க சொல்லுவாங்க வயலுக்கு போனாலே நாங்க ஒரு சபையில இருந்தோம். சரியான நைட்டு சொன்னாலே எங்களுக்கு இருந்தே படப்படும். ஆண்டவரே நாளைக்கு என்ன நடக்க போது தெரியும். ஓப்பனா சொல்ல நடந்த சம்பவம் ஆவியானவர் அதுக்கு சாட்சியாக ஒரு சபையில் நாங்கள் ஊழிச்சு. எனக்கு சபையோட சும்மா இருந்ததுன்னா கூட்டம் முடிஞ்ச உடனே சண்டை நடக்கும். நான் ஜனங்கள் கேட்டேன், ஆண்டவரே இந்த இதெல்லாம் ஒரு சபையா, இதுக்கெல்லாம் ஒரு பிரசங்கம் தேவையா? பெரிய சபை. கூட்டம் முடிஞ்சோடனே சபைக்குள்ள சண்டை, கூட்டம் முடிஞ்சோடனே சபைக்குள்ள பிரச்சனை. வருகிற ஜனங்கள் சமாதான கத்தர் ஆராய்ச்சி வெளியே சொல்ல போக முடியாது. ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? அதோட வார்த்தை கேட்கும்படியாக, நம்முடைய மனதில் ஒரு சமாதானம் உண்டு பண்ணும்படியாக, நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ளும்படியாக, ஒரு தேவனுடைய அன்பு வெளிப்படும்படியாக, கர்த்தனை ஆளும்படியாக, தேவ சமத்தை விண்ணப்பத்தை வைக்கும்படியாக தேவாலயத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. 2வது எதுக்கு வரோம்? சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக. அந்த வயல் வந்தோடனே இப்ப சண்டை ரணக்கிழமை ஓடுன்னு வச்சுருவாங்க. வயல்ல இறங்கணும் மனசு இருக்குமா? வயல் வந்து கத்தரை ஒழுங்கு ஆராதிப்போமா? உள்ள இருக்கும்போது என்ன தோணும்? ஐயோ முடிஞ்ச என்ன பிரச்சனை வருவதோ, இன்னைக்கு என்ன ஆரம்பிக்க போகுதோ, இன்னைக்கு என்ன சம்பவம் நடக்க போகுதோ. நல்ல அன்னைக்கு வீடுகள்ல தான், வீட்டுக்குள்ள போறீங்க மனசு இருக்காது. நம்ம வெளியில வரும்போது வீடு பக்கம் வந்தாலும் இங்க அடிக்க ஆரம்பிச்சோம். ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. வீட்டுக்குள்ள என்ன நடக்க போதே தெரியாது. வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. ஏன்? பிசாசுடைய சுபாவம் அங்கே இருக்கிறது. அது மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. அது மாற்றப்பட வேண்டும். அந்த சுபாவம் என்னைக்கு நம்மளை விட்டு மாறுகிறதோ, அந்த கிரியைகள், பிசாசுடைய கிரியைகள் எப்பொழுது நம்மை விட்டு அகற்று போகிறதோ, அப்பதான் தெய்வீக வல்லமை நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்பதான் தேவனுடைய வல்லமை நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். தேவனுடைய ஆளுகை நமக்குள்ளே வரும். அப்பதான் ஒரு வீடு சமாதானமாக இருக்கும், ஒரு சபை சமாதானம் இருக்கும், ஒரு சமுதாயமே சமாதானம் உள்ளதாக இருக்கும். இந்த 2 பேரை பாருங்க, அவங்க வசித்த கிராமங்களுக்குள்ள அவங்களால என்ன சொல்லி இருக்க முடியல. அந்த கிராமத்துக்குள்ள அவங்களால இருக்க முடியல. ஏன்னா கிராமத்துக்குள்ள இவங்களை ஒண்ணு செய்ய முடியாது. கொட்டியவர்கள் கிராமத்துக்குள்ள வசிக்க முடியல. வீடுகள்ல வசிக்க முடியல. சொந்த வீட்டுல பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு திருமணம் ஆயிருந்தா புருஷ மனைவி பிள்ளையோடு, திருமணம் ஆகாதவன்னு சொன்னா பெற்றோரோடு அவங்களால இருக்க முடியல. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை. ஏன்னா இவங்க இருக்கிற இடத்துல கலவரம் உண்டாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா இவங்க கொடியவங்க, கிராமத்துல கிராமத்துல கலவரம்,
வீட்டுல இருந்தா வீட்டுல சமாதானம் இருக்காது. அவ்வளவு முடியவதாக பிசாசுடைய சுபாவம், பிசாசுடைய வல்லமை, பிசாசுடைய ராஜ்யம் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆளுகை எப்பொழுது மாற்றப்படுகிறதோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் ஆயிருக்கு. நிலையில இங்க நடக்கிற காரியம் அது. அடுத்த வசனம் என்ன சொல்றது பாருங்க. 29வது வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு உமக்கும் என்ன காலம் வருவதற்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ என்று சொல்கிறார்கள். அவர்கள் அவரை நோக்கி, யார்? பிசாசுகள். அவர்கள் 2000க்கும் மேற்பட்டதான பிசாசுகள் ஆண்டவர் நோக்கி கேட்கிறது. மார்க் 5 சொல்லுது, இயேசு கண்டோட இயேசு பக்கத்துல வந்துருச்சு. மார்க் 5வது அதிகாரத்துல வரும்போது வேதம் சொல்லுது, இயேசு வந்த உடனே இயேசுடைய அருகாமையிலே அது வந்து விட்டது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை கண்டவுடனே இயேசுடைய அருகாமையில 6வது வசனம் சொல்லுவாங்க, அவன் இயேசுவை தூரத்தை கண்டபோது ஓடி வந்து இயேசுவை பிசாசு பணிந்து கொள்கிறது. இயேசு பிசாசுக்கு தெரியும். இயேசுவை பற்றி அறிவு பிசாசுகளுக்கு உண்டு. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவை பற்றி பிசாசுகளுக்கு தெரியும். அதனாலதான் இயேசுவை பற்றி சொல்லுது, தேவனுடைய குமாரனே என்று சொல்ல. அல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரனை சொல்லி பிசாசுகளுக்கு தெரியும். அதை புரிந்து கொள்ளுங்க. இயேசுவை நன்றாக பிசாசுகள் அறிந்து வைத்திருக்கின்றன. அவருடைய வல்லமை, அவருடைய கிரியை என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய காரியம் என்ன என்பதை குறித்து பிசாசுகள் தெளிவாக அறிந்து. எனவே தான் அது கேட்டது இயேசுவை பார்த்து, ஏன் ஆண்டவரே உமக்கு எங்களுக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்த வந்து பிசாசுக்கு தெரியும். அவராலே தான் எங்களுக்கு அழிவு என்பது அதுக்கு தெரியும். அல்லேலூயா. இயேசுவினால எங்களுடைய மரணம், எங்களுடைய அழிவு என்பது பிசாசுகளுக்கு தெரியும். அதனால அது இயேசுவை பார்த்து கேட்டது, எங்களை வேதனைப்படுத்த வந்து. அந்த பிசாசு யார் வேதனைப்படுத்தி? அந்த மனுஷர்கள் வேதனைப்படுத்திட்டு. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். இயேசு வந்தவனே, இயேசுவை பார்த்தவனே பிசாசால நிற்க முடியல. அது நேரம் இயேசுவிடத்தில் வந்தது, வந்து அவருடைய பாதத்தை பணிந்தது. அப்படியே அவருடைய நாமத்துக்கு அது சரணடைந்தது. அதனால வேற எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இயேசுவுக்கு முன்னால் அதால எதுவுமே செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? அவருடைய நாமம் மகிமையான நாமம். அல்லேலூயா. அவருடைய நாமம் மகத்துவமுள்ள நாமம். சாத்தானை ஜெயித்த நாமம் இயேசுவின் நாமம். சாப பிசாசுகளை துரத்துகிற நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இயேசுவை கண்டவுடன் அது நேரவனை பணிந்து அது கேட்டதுன்னா, ஆண்டவரை உமக்கு எங்களுக்கு என்ன, எங்களை வேதனைப்படுத்தவும் வந்து நடந்து புரிந்துள்ள இயேசுவை அறிகிற அறிவு பிசாசுகள். அதே போல பரிசுத்தவான்களுக்கு இயேசுவை அறிகிற அறிவு உண்டு. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். ஆனா நடக்கிற காரியம் தெரியுமா? பெருமானக்குள்ள இன்னைக்கு நம்ம பரிசுத்தவான்களுக்கு சொல்றோம், இயேசுவை அறிக்கை பண்ணுறோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட கூட்டம் நம்ம என்ன செய்யல? இல்ல. பிசாசு சுபாவத்துக்குள்ள இருக்கிறவரை தவிர வெளியே கத்த நாம தெரிஞ்சு அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மனிதர்கள் பிசாசுடைய வல்லங்கள் அகப்பட்டவங்க தான். பிசாசு அந்த மனிதர்கள் இருக்குது. அந்த மனிதர் பேசுகிற வார்த்தை என்ன? இயேசுவே தேவனுடைய குமாரனே. இயேசுவை அறிக்கை பண்ணுகிறது. அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி அறிக்கை பண்ணுகிறது. கர்த்தருடைய சமூகத்தை பணிந்து கொள்ளுகிறது பிசாசு. மனிதன், அந்த மனிதன் பணிந்து கொள்ளுகிறான். அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற பிசாசு இன்னைக்கு அநேகர் அப்படிதான். கல்ல வார்த்தை நான் சொன்னேன் இல்ல, பிசாசு பிடித்த ஒரு மனிதன் தேவ ஆலயத்துக்குள்ள இருந்தான். அல்லேலூயா. இயேசு அவனை விரட்டினான். அவனுக்கே தெரியல எனக்குள்ள பிசாசுன்னு, அவனுக்கே தெரியல. ஆனா இயேசுவை கண்டு அந்த பிசாசு வெளிப்பட்டது. ஆலயத்துள்ள பிசாசு பிடித்த ஒரு மனிதன் தானே காப்படுதான். அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவரை அறிக்கை பண்ணுகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், பாடலை பாடுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆயுத ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனா தெய்வீக அன்பு நமக்குள்ள என்ன செய்யல? இல்ல. ஏன்? பிசாசு நமக்குள்ள ஆளுகை செய்கிறவனாக இருக்கிறான். பிசாசுடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கிறது. ஆனா ஆண்டவரை அறிக்கை பண்ணுகிறோம். இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு இருக்கு. சிறு பிராயத்திலிருந்து ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கிறோம். இயேசு யார் என்று சொல்ல எல்லா அறிவு இருக்குது. ஆனா ரட்சி
நன்மை நமக்குள்ள இல்ல, தேவனுடைய சுபாவம் நமக்குள்ள இல்லை. இந்த பிசாசுல தான் கேட்டது பிரியமானவர்களே. அங்க பிசாசுல வெளிப்பட்ட 2 பேருக்கு தேவனுடைய அன்பு தேவைப்பட்டது. அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. பிரியமான 2 பேருக்கு தேவ அன்பு தேவைப்படுகிறது. ஆனா அவர்களுக்குள்ள இந்த பிசாசுடைய சுபாவம் வெளிப்படுகிறது. அங்கே தெய்வீக வல்லமை அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறத நீங்களால் மறந்து விடக்கூடாது. 2 பேர் பிசாசு பெண்ணில் இருக்கிறாங்க. ஆனா பிசாசுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த 2 பேருக்கும் தேவ அன்பு தெய்வீக வல்லமை தேவைப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் வந்த உடனே ஆண்டவரை தேடி வருகிறது. நடந்த சம்பவம் தெரியுமா? 8ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கலாம். அவளுக்கு கொஞ்ச தூரத்துல அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அதை வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் தெரிஞ்சு வச்சு இவன் நம்மளை விரட்ட போறாங்க. ஏன்னா நமக்கு இங்க ஆளுக இல்லை. அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. அவருடைய காரியம் தான் விசுவாசப்பட்டு இருக்கிற நம்மை விடுதலையாக்குற ஒரு பெரிய ஒரு தெய்வீக அன்பை கத்த நமக்கு நம்ம மத்தியிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நானும் விசுவாசப்படி இருப்பது அவருக்கு விருப்பமில்லாத காரியம். நீங்களும் நானும் தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் நம்மை ஆள வேண்டும் என்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். அந்த 2 பேர் ஆண்டவர் தேடி போகலை. கர்த்தர் வந்து கொண்டு இருக்கிறான். கல்லிருந்து புறப்பட்ட அந்த 2 பேரும் இயேசுவுடன் அவர் அருகாமையில் வந்து ஆண்டவரை அறிக்கைப்படுகிறார்கள். ஏன் எங்களை வேதனைப்படுத்து என்று சொல்லி அவர்கள் கூக்குரல் விட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது அந்த அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், வேதம் நமக்கு தெளிவாக சொல்ல ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள. மார்க் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவி இந்த மனுஷன் விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லி இருந்தார். ஏற்கனவே அந்த பிசாசுகள் துரத்து இருந்தார். அசுத்தாவி இந்த மனிதன் ஆட்கொள்ளாது, இந்த மனிதன் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, நீ இந்த மனிதன் ஆளுகிற அதிகாரம் உனக்கு இல்லைன்னு சொல்லி கத்த ஏற்கனவே விரட்டி அதை சொல்லி இருந்தான். எனவே தான் அது புறப்படுறதுக்கு முன்னால அது சுற்றி பார்க்குது. அங்க இருக்கிறத பண்ணி போட்டான். எத்தனை பண்டிகள் தெரியுமா? 2000 பண்டிகள். அநேக பண்டிகள் சொல்லுது. ஆனா மார்க் 5:13 வாசிகள் சொன்னா 2000 பண்டி கூட்டம். 2000 பண்ணி மேய்ஞ்சிட்டு இருக்குது. இந்த லேகர் சொன்னாலே 2000 பிசாசுகள். அல்லேலூயா. அந்த பிசாசுகள் ஒரு ஆட்டம் தெரியுமா? அந்த பண்ணி கொடுத்துட்டீங்க. ஏன்னா பிசாசு வாழுகிற இடமே அசுத்தமான இடத்துல என்ன செய்யும்? வாழக்கூடிய ஒரு காரிய பிசாசு. அல்லேலூயா. அது அசுத்தமான இடத்துல தான் இருக்கும். அது அசுத்தமான இடத்துல இருக்கு. அதனால இருக்க முடியும். முன்னால சொல்லுவாங்க, இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போக முடியாது. பிசாசுடைய தொல்லை தாங்க முடியாது. நீங்க முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த தோட்டியூர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க நாகூர் போற உள்ள தோட்டியூர், அந்த தோட்டியூர்ல இருந்து பால் பண்ண வரல யாரும் நைட் 6 மணிக்கு நடமாட முடியும். அந்த இடம் அவ்வளவு காடாக இருந்தது. பிசாசுகள் தொல்லை அதிகமா இருந்தது. மாட்டு வண்டியில போவாங்களாம். அந்த கதை கேட்க மாட்டு வண்டியில போவாங்களாம். அழகான பெண் ரூபத்துல வரணும். அவ்வளவு நகை அணிஞ்சு, அவ்வளவு தத்துவம், அவ்வளவு சௌந்தரம் உள்ளது அது சாஸ்திரமா. வந்தோட என்ன கேட்கணும்? சுண்ணாம்பு கேட்கணும். சுண்ணாம்பு கேட்கும்போது கத்தில தான் வச்சு என்ன செய்வாங்களாம்? கொடுப்பாங்க. கத்தில கொடுத்தா வாங்கலாம். விஷயம் தெரிஞ்சா கத்தில கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு செலவு என்ன செய்வாங்க? கடையில் வெள்ளால கொடுப்பாங்களாம். வெள்ளால கொடுப்பதை அடிச்சிடணும். அவ்வளவு கொடிதான ஒரு ஏரியா. அதை சொல்லுவாங்க, நெட்டாங்கல்ல ஒரு எசைக்கம்மன் கோயில் ஒன்று இருக்கு. அதுவும் இந்த பால் பண்ணையில ஒரு நடுக்காட்டு எசைக்கம்மன் கோயில் சொல்லுவாங்க. அந்த கோயில் அங்க 2 அக்கா தங்கச்சி சொல்லுவாங்க. 2 போக்குவரத்து அந்த இடம் சொல்லுவாங்க. 2 பேர் அக்கா தங்கச்சி, 2 போக்குவரத்தான அந்த இடம் அதை சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த கோயில் இருக்குது. நீங்க போனீங்க பால் பண்ணை நீங்க இந்த உள்ள போனீங்க அந்த கோயிலை பார்க்கலாம். நெட்டாங்கல் போன அந்த கோயிலை பார்க்கலாம். 2 அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க. போக்குவரத்து உள்ள இடம். அப்ப ஏன் தெரியுமா? வெளிச்சம் கிடையாது. அல்லேலூயா. அந்த காலத்தில் இருள்.
அந்த இருள் சூழ்ந்த இடத்துல பிசாசுடைய வல்லமை அதை வெளிப்பட்டு கொண்டு இருந்தது. ஆனா இப்போ தெருவுக்கு என்ன வந்துட்டு வெளிச்சம் விளக்கு வந்துட்டு. நைட்டு 12 மணிக்கு மனுஷன் செஞ்சுட்டான், அசால்ட்டா போயிட்டுவான். அலையிலுள்ள ஆண்களோட பெண்கள் போயிட்டுவான். ஏன் தெரியுமா? குடியிருப்பு பகுதியை மாறி போனது, வெளிச்சம் உண்டாயிட்டு பிசாசுகளை நாங்கள் எரிச்சல கிரியை செய்ய முடியவில்லை. அது மாத்திரமல்ல, எனக்கு ஜெபத்துணை அதிகமாக எழுப்பி கொண்டிருக்கிற இடம் அந்த இடம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டு ஜெபத்துணை எழுப்பி கொண்ட பிசாசுடைய கிரியை அங்கே எரிச்சு வெளிப்பட முடியல. வேதத்தை நீங்க வாசிக்கும்போது இங்க நடக்கிற சம்பவம் தான். பிசாசு தெரிஞ்சுட்டு அந்த ஏக துரத்தில் அதுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி நமக்கு இருக்க முடியாது, அவர் நம்மளை விரட்ட போறான்னு சொன்ன உடனே அது நேர பன்றி கூட்டத்தின் நடுவில் அது கடந்து போகிற ஒரு சூழ்நிலையினாலும் அறிந்து கொள்ள முடியும். அப்புறம் அந்த பிசாசு அந்த பன்றி கூட்டத்துக்கு போன சொன்னா இயேசுடைய அனுமதி இல்லாம அதெல்லாம் போக முடியாது. ஆண்டவருக்கு அனுமதி கேட்கிறது. ஆண்டவர் திறந்த அதுக்கு அதிகாரம் இருக்கு சொன்னா அது என்ன செய்திருக்கும்? அது புறப்பட்ட பன்றி கூட்டத்துக்கு போயிருக்கோம். ஆனா அது அனுமதி கேட்கிறது. நான் அந்த பன்றி கூட்டத்துக்கு போக முடியும் உத்தரவு இருக்கணும். இயேசுடைய அனுமதி இல்லாம எந்த ஒரு பிசாசுடைய கிரியை நம்மை ஆளுகை செய்யவே முடியாது. அல்லேலூயா. அவர் நம்மை ரத்த கோட்டைகளில் நம்மை பாதுகாக்கிற தெய்வனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் அவருடைய கருத்து கிரியைகள். அல்லேலூயா. நம்முடைய உள்ளங்கையில் வைத்து அவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஜீவியம் அவருக்குள்ளாலே இருந்து கொண்டிருக்கிறது. அதான் ரத்தம் ஜீவனுக்கு சமானம். அந்த ரத்தம் ஆண்டுடைய ரத்தம் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கு. அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய ஜீவன் நமக்குள்ளே அது இணைந்திருக்கிறது. ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள்ளே இணைந்திருக்கிறபடினாலே நாம் ஆண்டவருடைய கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறபடினாலே பிசாசனை ஆளுகை செய்ய முடியாது. ஆனா எப்ப ஆளுவன் தெரியுமா? நமக்குள்ளே அசுத்தமான எண்ணங்களும் அசுத்தமான கிரியைகளும் பிசாசுடைய சுபாவங்களும் வெளிப்படும் போது அதை நம்மை ஆளுகை செய்கிறவனாக மாறிவிடுகிறான். அல்லேலூயா. அப்ப அதை இடம் கொடுப்பது யார்தான்? நம்ம தான் இடம் கொடுக்கிறோமே தவிர அவனாட்டு நமக்குள்ளே வர முடியும். ஏதோட நிலைமை தான். பாம்புக்குள்ள இருந்தானே தவிர மனுஷனுக்குள்ள அவனால வர முடியாது. ஆனா எப்பொழுது ஏவாள் இடம் கொடுத்தாலோ அப்பொழுது அவனுடைய ஆளுகை மனிதனுக்குள்ளே வர ஆரம்பித்தது. அதுவல்ல மனுஷனான இருக்கும். நம்ம பரிசுத்தமா தான் இருக்கணும். தேவனுடைய மகிமை அவனுக்குள்ளதான் இருந்துச்சு. ஆதாம் ஏவாளுக்குள்ள பேசதான் அவனால முடிந்ததை தவிர அவங்களை முழுமையான ஆளுகை செய்ய முடியாது. ஆனா எப்பொழுது அவங்களுக்கு இடம் கொடுத்தார்களோ, எப்பொழுது அந்த பிசாசுடைய வல்லமைக்கு இடம் கொடுத்தார்களோ, அந்த கனியை புசித்தார்களோ, எப்பொழுது அவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார்களோ அப்பொழுது அவன் ஆளுகை செய்ய. எனக்கு அனைவருடைய வாழ்க்கை தான். நம்ம ஒரு நாள் பிசாசு ஆளுகை செய்யவே முடியாது. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். அவன் கேட்கிறான், ஆண்டோடைய சமுதிர கேட்கிறான். ஆண்டவர் கேட்கிறாரு, டேய் எங்க போயிட்டு வரேன்னு கேட்கிறாரு. அவன் சொன்னான், ஊரெல்லாம் சுத்திட்டு வர, பூமியெல்லாம் சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் கேட்டார், யோபு மேல் கண்ணு வைத்தாயின்னு சொல்லிக்கும் போது ஆண்டவர் சொல்ல, அவனே பார்த்தேன், ஆனா நீ அவனை வேலை எடுத்து பாத்துக்க. அவனை என்னால ஒன்றுமே இருக்க முடியல. சரி, அவனை குடும்பத்துக்கு வேலை எடுத்து பார்க்க அவனே பார்த்துதான் வரேன். உலகம் முழுவதும் பார்த்துட்டு அவனை பார்க்காம வருவோம்னா தேவன்கிட்ட பேசுவான். எல்லாரும் அவன் குடும்பத்தை நினைச்சு வேலை எடுத்து அதே போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கிறது. அல்லேலூயா. தெய்வீக வல்லமை நமக்குள்ள வெளிப்படுத்த தெய்வம் நம்முடைய ஆண்டவர். பிசாசு நம்மை ஆள அவர் ஒரு நாள் இடம் கொடுப்பதில்லை. பிசாசன நம்மை ஆளும்படிய கர்த்தர் ஒரு நாள் ஒரு மனிதன் அனுமதிப்பதில்லை. ஆனால் நம்முடைய சுபாவம், நம்முடைய கிரியைகள், நம்முடைய காரியங்களை அவனுக்கு இடம் கொடுக்க அது வாய்ப்பு அளிக்கிறது. நாம் செய்கிற காரியங்கள், நாம் செய்கிற தவறான காரியங்கள் அவன் நமக்குள்ளே ஆளுகை செய்த இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஏன் 24 மணி நேரம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, சில வீடுல வர தேவையில்லாத எண்ணம், அல்ல விடுஞ்சிருந்து நைட்டு தூங்குதல் என்னது தேவையில்லாத எண்ணம், தேவையில்லாத கிரியைகள் நல்ல புரிஞ்சு அனைவருடைய வாழ்க்கை ஆளுகிறது. அனைவர்கள்ட்ட சொல்லுவாங்க, ஐயா இந்த பாவத்தை விடுபட முடியாது. ஆண்கள் பெண்கள் சொல்லுவாங்க, ரகசியங்களை சொல்லுவாங்க. நாங்க சொல்ல ஒண்ணே ஒண்ணுதான், ஆண்டோட அர்ப்பணித்து ஜெபம் பண்ண கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா அந்த பிசாசுக்கு நம்மள வெளியே வர முடியல. மரணம் சொன்னா ஊழியக்காரனுடைய கர்த்தர் ஒதுக்க மாட்டான். அல்லேலூயா. நாங்க சொல்லலாம், கர்த்தருடைய சந்தம் ஒப்பு கொடுத்துப்பா.
உன்னுடைய சுபாவங்களை மாற்றாதான் சொல்லுவோம். உன்னுடைய எண்ணங்களை மாற்று. நிறைய வீடு நம்ம பார்க்கணும். ஜெபம் பண்ணும்போது நல்லா ஜெபம் பண்ணுவோம். காலில் எழுமணும்னா நம்ம கல்யாணத்துல போடுவாங்கல்ல, காலில் எழுமணும் 3 பாட்டு கிறிஸ்தவ பாட்டு பாடும். எத்தனை பாட்டு? கல்யாணத்துல எத்தனை பாட்டு பாடும்? கல்யாணத்துல சடங்கு பாலிய எப்படி எந்த 3 பாட்டு. ஏன்னா பிதாவுக்கு ஒரு பாட்டு, குமாருக்கு ஒரு பாட்டு, ஆவியானுக்கு ஒரு பாட்டு. 3 பாட்டு கூட அந்த பிசாசம் வந்துடுவாங்க. அவ்வளவுதான். அந்த முழங்கிறது உள்ள வந்து முழங்கும். அடுத்த மாப்பிள்ள வரக்கூடிய நேரம் பார்த்து என்ன பாட்டு வரும்? அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா மாப்பிள்ளை தெரியும், இது வா கிறிஸ்தவர்கள். நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஒரு மாலை கூட இருக்கட்டும், ஒரு சடங்கு கூட இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷன், அது எந்த ஒரு காரணம் 3 பாட்டு தான் கிறிஸ்தவ பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்து அவ்வளவுதான் பிசாசு வைக்கிறது. யார் இடம் இருக்கா? நம்ம தான் இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன் உலகம் நம்மளை பாராட்டும். உலகத்துல அந்த பாட்டு கேட்டு சந்தோஷமா இருக்கும். உலகத்துல அப்படி இருக்கணும், இப்படி அந்த விரும்பினதை தவிர அந்த ஆண்டவர் வரும்படி அந்த இடம் கொடுக்கிறேன்னா, நல்ல ஒரு விசேஷ வீடு நம்ம எடுக்கிறோம், பால் ஏற்படுக்கிறோம், ஆண்டவர் வரணும். அங்க தேவி வல்லமை இடம் கொடுக்க மாட்டோம், பிசாசுடைய கிரியில் தான் இடம் கொடுக்கணும். பால் வைக்கணும், யாருடைய பணம் சொல்லுவாங்க? நடு வீட்டுல என்ன செய்யணும்? பால் வைக்கிறோம் இல்லையா? பால் வைக்கிறோம் இல்லையா? ஒரு வீடு பால் வைப்பது அது யாரு? பைபிள் எப்படி இருக்கா? பால் வச்சா எழுதியிருக்கா? அது யாருடைய பணம்? அது யாருடைய பாரம்பரியம்? இந்துக்களுடைய பாரம்பரியம். அவங்க நினைச்சுவாங்க, ஒரு பசுமாடு வீட்டுல வந்து நினைச்சுவாங்க, வெட்டி போடுவாங்க. அதனுடைய பூமி அங்கே சிந்தப்படணும், அது சாணம் போடணும், அதனுடைய பாலை காய்ச்சி அதை என்ன செய்யணும்? பொங்கி விடையாது. அவங்களுடைய குணம், அவங்களுடைய காரியம். அதுதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? உடனே பால் காய்ச்சணும், பானை இருக்கும், பால் பொங்கனோடனே அந்த ஐஸ்வர்யம் பொங்கி வரைஞ்சிருக்கும். சொன்னா வீட்டுல பானை மட்டும் டெய்லி காய்ச்சி பொங்க விடுங்க. அது பொங்கியதும் பாட்டு பாடு, சந்தோஷம் பொங்குடி, சந்தோஷம் பொங்குடி. அந்த டீ போட்டு குடிச்சவொடனே அந்த அழகா சந்தோஷம் பொங்கும். அந்த காப்பி குடிக்கிறவங்க சந்தோஷம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப விசுவாசுடைய கிரிக்கு யார் இடம் கொடுக்கிறான்? நம்ம தான். கற்ற ஆள் என்ன இடம் கொடுக்க மாட்டோம். கற்ற நாளைக்கு இடம் இல்லை. ஆண்டவருக்கு கற்ற விரும்புகிறான், கற்றதை துரத்த விரும்புகிறான். வேதம் சொல்லுகிறது, அது பன்றி கூட்டத்துக்குள்ள அசுத்தமான மிருகம் தான் பன்றி. யூதர்கள் அனுமதிக்கிற ஒரு மிருகம் பன்றி. பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு வேணும் நமக்கு சொல்ல. புஸ்தக வாசனை அறிந்து கொள்ள முடியும். பன்றி இறைச்சி அடிச்ச கூடாது, சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு மனசை விட்டு வைக்காம அவ்வளவுதான். அதான் விரும்பி சாப்பிடணும். வாங்கி வீட்டுல வாங்கி நல்லா புரிச்சுக்கணும். வேதம் எதை அனுமதிக்கிறது, இன்றைக்கு மனிதன் அதை செய்து கொண்டு இருக்கிறான். பிசாசுடைய கிரியைகளுக்கு மனிதன் இடம் கொடுக்கிறான். பிசாசு ஆடுபடியான அந்த கிரியை மனிதன் இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் அனுமதிக்கிற, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நாமே செய்து பிசாசு இடம் கொடுக்கிறோம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் அவனை அனுமதிப்பதே இல்லை. யோபுடைய வீட்டை கர்த்தர் எப்படி வேலெடுத்து பாதுகாக்கிறதோ, அதே போல நம்முடைய கர்த்தர் நம்முடைய வீட்டை நம்மை கர்த்தர் வேலெடுத்து பாதுகாக்கலாம். நம்முடைய உள்ளங்களை நம்மை வைத்தவர் பாதுகாக்கிறவர் அதற்கு. ஆனால் என்ன செய்கிறோம்? மற்றவருடைய அந்த கிரியைகளுக்கு, உலகத்துடைய சுபாவங்களுக்கு, மற்றவருடைய காரியங்களை இடம் கொடுத்து ஆண்டவரை வெளியே விட்டுட்டோம். விசுவாசம் உள்ள வந்து வேதனம் அகற்றி கொடுக்கிற காரியம் தான். ஆண்டவர் அந்த 2000 பிசாசு நடுவில் அது போக அனுமதித்த போது பிசாசு என்ன தெரியுமா? அப்படியே 2000 பணிகளை கடல்ல விழுந்த மாட்டு போய் அழிவுக்கு நிலை கொண்டு போனது பிசாசு. மரணத்தை கொண்டு வந்தது யார் தான்? பிசாசு தான் கொண்டு வந்தது. பிசாசுடைய கிரியைகளுக்கு மனுஷன் இடம் கொடுத்து பிசாசோட ஆலைக்கு அர்ப்பணித்த போது ஆண்டவர் சொன்னாரு, நீ மரணத்தை காண்பா என்று சொன்னார். மண்ணிலிருந்து எடுக்கணும், மண்ணுக்கு போகும் சொன்னார். மரணம்ங்கிற ஒரு விதியை கத்துறங்கே தான் நடந்துக்கிறான். இங்க பிசாசுடைய கிரியை அதுதான். அது பன்றி கூட்டத்தை போன உடனே
ஏற்கனவே இவனை குற்றுவதை வைத்திருக்குது. இவனுடைய ஜீவனை ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்குது. காயப்படுத்தி அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருந்த பண்ணி இந்த பிசாசு இப்ப பண்ணி கொடுத்தவன் அதுல இருக்க முடியல. பண்ணியில என்ன செய்யுது? அப்படி கடவுள் வந்து எல்லாம் செத்து போயிட்டு இப்ப ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் தெரியுமா? பெரிய சம்பவம் நடக்குது. பெரியமானவர்களே 33வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதி எல்லாவற்றையும் பிசாசு பிடித்தவன் சம்பவித்ததை அறிவித்தார்கள். அப்பொழுது பட்டணத்தை யாவரும் வந்து இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி இப்ப அவங்களுக்கு இயேசு தேவையில்லை. 2 மனிதர் விடுதலைக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுத்தான். செத்து கொண்டது என்னது? பண்ணி. 2 மனுஷர்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் கொடியவர்கள் பிசாசு வீட்டில் இருந்தார்கள். அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். 2 மனிதர்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க மற்றவர்கள் முந்தி இருந்தவர்கள் கொடியவர்களாக இல்லை. தேவ அன்பு அவங்களுக்கு வெளிப்படுகிறது. அவருடைய காரியங்களை கட்டப்படுகிறது. பிசாசு கட்டணம் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஜனங்களுக்கு அது தேவையில்லை. வேதம் சொல்லுது இயேசு அந்த கிராமத்திலிருந்து துரத்தி விட்டார்கள். நல்லவர் அவங்க ஆண்டவர் தெளிவல்ல. ஆண்டவர் அந்த கிராமத்துக்குள்ளே கால் வச்சார். இந்த கிராமத்தில் நம்மை தேடி வருகிறார். இதோ வாசப்பட்டு கர்த்தர் நம்மளை தேடி வரார். வெளிப்பாடு 3:20 அழகா சொல்லுங்க. நம்மை தேடி வருகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை மாற்றும்படியாக, பிசாசு கிரியைகள் நம்ம வீட்டை பாதுகாக்கும்படியாக, அந்தகார கிரியைகள் நம்மை விடுதலையாக்கும்படியாக, பாவ கட்டு நம்ம விடுதலையாக்கும்படியாக, அக்கிரமத்தை கிரியைகள் நம்மை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவரே நம்மளை தேடி வராது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம இடம் கொடுப்பதே இல்லை. வீட்டில் பார்த்தா விக்கிரகம், ஆண்டவர் உள்ள வர முடியல. வீட்டில் பார்த்தா போட்டோ மாட்டேன், கர்த்தர் வர முடியல. விக்கிர லாபத்தை இடம் கொடுத்து இருக்கணும். பிசாசுடைய கிரியை நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம். அந்த கால கிரியை வீட்டில் வச்சிருக்கிறோம். பிசாசுடைய சுபாவங்கள் நமக்குள்ள வச்சிருக்கோம். ஆண்டவர் உள்ள வர முடியும். அவர் வெளியே தான் நிற்கிறாரு. ஆனா அவரை வெளியே விட்டு நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்திருக்கிறோம்? சோதனம் கொடுத்துட்டே இருக்கோம். இந்த மனிதரை போல இந்த கிராமத்து ஜனங்களை போல ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே வராத நாம தான் தடையாக இருக்கிற. கர்த்தர் வந்த அந்த கிராமத்துல அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக, அந்த ஜனத்தை ரட்சிக்கும்படியாக, அந்த ஜனத்தை ராஜ்யத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, அந்த கிராமத்தை விடுதலையாக்கும்படி கர்த்தர் உள்ள வந்து இயேசுவே வந்தார். அவங்க கூப்பிடல, இயேசு வந்தாரு. ஆனா அந்த ஜனங்கள் அவர்கள் என்ன செய்தாங்க? தொடர்ந்து நாங்கள் இருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்மளால செய்யறோம். ஆண்டவர் தட்டிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம தான் சொல்ல நீர் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு விக்கிரகம் போதும். நல்ல பொண்ணு குடும்பத்துக்காக, அண்ணன் தம்பிக்காக, பிரியமானவர்களே, அக்கா தங்கச்சிக்காக, குடும்பம், பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பிள்ளைங்க நம்ம விக்கிர கோட்டைகளில் நிற்கிறதும் குடும்பம் மகிழ்ச்சோம். யாரை பிரியப்படுத்த வந்தோம்? யாரை பிரியப்படுத்த வந்தோம்? குடும்பத்தை பிரியப்படுத்த. ஏசு தேவையில்லை, என்ன குடும்பம் போதும். ஆனா வீட்டுல வந்தா சோதனம் 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 சோதனம். ஐயோ, இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் தேவையில்லை. அவங்களுக்கு தேவை பண்ணி அசுத்தமானது அவங்களுக்கு தேவை. கர்த்தர் விரட்டினார். அந்த கிராமத்துல ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இதுவரை நடக்க முடியாத மக்கள் போகக்கூடிய அளவுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுக்கிறார். 2 பேர் விடுதலையாக்கினார். 2 பேர் பாதாளத்தின் ராஜ்யத்தின் அவளை விடுதலையாக்கி அவளை தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றினார். நல்ல வந்து கொள்ள வேண்டும். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அந்த கிராமத்து மக்கள் அதெல்லாம் தேவையில்லை. விடுதலை தேவையில்லை. அவங்க அசுத்தமானதை விரும்புகிற ஒரு கிராமம் மாற்றின கர்த்தர் அங்க எந்த ஒரு காரணம் நினைச்சவங்கள செய்யல. அப்படியே தெரிஞ்சுட்டார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு எப்படி இருக்கு யோசிச்சுதான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பிசாசுடைய சுபாவத்தை இடம் கொடுத்து இயேசுவை வெளியே விட்டுருக்கிறோமா, அல்லது பிசாசுடைய சுபாவம் எல்லாத்தையும் மாற்றி இயேசு வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறோமா? இயேசு விக்கிரகாக நீ விலகி ஓடு.
நிற்கக்கூடாது, ஓடுன்னு சொன்னேன். நடக்கவும் கூடாது, நிற்கக்கூடாது, ஓடுதாங்க. விக்கிரகாரங்களை ஓடுன்னு சொன்னார். இன்னைக்கு எத்தனை விக்கிரகாரங்களுக்குள்ள இருக்கணும்? அந்த ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். சபை சார்ந்த வீடு தான், எதுவும் நான் சொல்ல விரும்பல. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்த ஒரு பெண் அழகாம் மாலை, ஆசி பயிலோட மாலையை தந்து போட்டு. நான் கேட்டேன், ஆண்டவர் இதை போட சொன்னாரான்னு கேட்டேன். எத்தனை ஆண் பிள்ளைகளும் பெண்களும் ஆர்சி பயிலும் அந்த மாலை போட்டு இந்த மாதிரி பிசாசு உங்க கூட இருப்பான். பிசாசு ஒரு நாள் ஓடாது. இல்லையா? வேதம் அப்படி எங்கேயும் எழுதலை. ஒரு மாலை போட்டோடனே ஆண்டவர் வர மாட்டார். ஒரு கயிறு கட்டணும், ஆசி பயிலிருந்து ஒரு கயிறு கட்டணும்னே ஆண்டவர் வர மாட்டார். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். கரெக்டா ஜெபமால, கர்த்தர் பைபிள்ல ஜெபமான்னு ஒரு வார்த்தை இருக்குதா? இது பழைய பாடல இருக்குதா? இல்ல புதிய பாடல இருக்குதா? ஜெபமான்னு ஒரு வார்த்தை இருக்குதா பைபிள்ல? எல்லாம் அவருக்கு மட்டும்தான். அல்லேலூயா. ஒரு மாலைக்கல்ல, ஒரு கயிறுக்கல்ல, ஒரு விக்கிரகத்துக்கல்ல, நாம் வல்லமை இயேசுவுடைய கருத்தில் இருக்குது. அதான் சொன்னேன், வானத்தில் பூமியில் அதிகாரமாக, பாதாளத்தில் அவரே அதிகாரம் உடையவராக இருக்கிறார். ஆண்டவர் வீட்டோட வெளியே இருக்காரா, வீட்டுக்குள்ள இருக்கிறாரா? கேட்ட சொல்லுவாங்க, என் அண்ணனுக்காக வேற வழி இல்லை, அவனை பிரியப்படுத்த நான் போயிட்டேன். என் தம்பி வேற வழி இல்லை, அவனை பிரியப்படுத்த நான் போயிட்டேன். போகக்கூடாதுன்னு நினைச்சா நான் போயிட்டேன். என் குடும்பம், என் சித்தப்பா பெரியப்பா, என் புருஷன் குடும்பம், என் மனைவி குடும்பம், என்னால முடியல, போகிற சூழ்நிலை போயிட்டேன். ஆண்டவர் சொன்னாரா? அதான் சொன்ன ஆபிரகாம் சொன்னேன், எப்ப வெளியே வந்தாலும் திரும்ப அவன் குடும்பத்துக்குள்ள என்ன செய்யல, போகல. கர்த்தருக்காக நின்றவன் ஆபிரகாம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நிற்கப்படணும். யார் நம்மளை கைவிட்டாலும் சரி, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. குடும்பம் இருந்தாலும் சரி, பெற்றெடுத்த பிள்ளைகள் இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக நிற்கப்படும். கர்த்தர் நமக்காக நிற்பார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக நிற்பார். ஏற்கனவே சொல்லுங்க, ஆட்டுச்சல் ஒரு சம்பவம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு வீடு கந்து போட போட்டான். நானும் போனேன். நம்ம சந்தை சார்ந்த வீடு கண்டிப்பா என்ன செய்யணும், போய் தான் போனேன். அழகா வச்சிருந்தாங்க, செங்கல் அடிக்க வச்சிருந்தாங்க. 5, 3, 2, 1. நானும் பார்த்தேன், ஒரு பாண்டிச்சேரியோட கலாச்சாரம் இருக்கும்னு நினைச்சேன். சரி, ஓகே. கொஞ்சங்கள்ல கொத்தனார் வந்தான், கொஞ்சம் சந்தனத்துக்கு அப்படியே ஊற்றணும். நானும் வித்தியாசமா பார்த்துட்டே இருந்தேன். அடுத்த கொஞ்சங்களில் குங்குமத்தை கொண்டு அப்படியே ஊற்றணும். சரி, ஓகே. சந்தனம் குங்குமம் ஊற்றியது. நானும் பார்த்துட்டேன் என்ன நடக்குன்னா, பாண்டிச்சேரியில் தான் முதல் எனக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. அவங்களோட கலாச்சாரத்தை இப்போ தான் நான் பார்க்குறேன் பாண்டிச்சேரியில். அது ஒரு கிறிஸ்தவ, நம்ம சபையை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு காரணம். நானும் பார்த்துதான் என்ன நடக்குது. அந்த கொஞ்சங்களில் ஒரு கிண்ணத்தை, ஒரு சிறக்கையில கொஞ்சம் குங்குமத்தை கொண்டு வந்தான். 2 எலுமிச்சம்பழத்தை 2ஆ வெட்டணும். குங்குமத்தை 4 பெசனை வீசணும். சரி, ஓகே, சந்தோஷம். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குன்னு. அந்த கொஞ்சங்களை மர்மம் வந்தா, அவர் ஹிந்து பாரம்பரியம் வந்தவன், மர்மம் வந்தா, அவன் வந்தவன ஒரு அரிசியில் இருக்கிறா, பௌரப்பட்ட அரிசியில ஒரு புடி பிடிச்ச உடனே மாமியார் வாங்கி அந்த நேரம் கொண்டு வச்சாங்க. இது என்ன எனக்கு பிள்ளையா சொல்லி, சரி, ஐயப்பன் ஜோம் பண்ணேன். நான் கிடையாது, எதுக்கு ஜோம் பண்ண கேட்டேன். எல்லாம் முடிஞ்சா ஐயப்பன் ஜோம் பண்ணேன். நான் கிடையாது, எதுக்கு ஜோம் பண்ண கேட்டேன். கண்ணு பண்ணலாம், அதுவும் எல்லாம் முடிச்சாச்சுதான். சந்தனத்தை பறி ஊற்றியாச்சு, குங்குமத்தை பூசியாச்சு. 4 பக்கமும் பிசாசுடைய கிரியைக்காக சந்தனத்துக்கு அந்த எலுமிச்சம்பழத்துக்கு வீசியாச்சு. அடுத்தது பிள்ளையார் கொண்டு வச்சாச்சு. அதுக்கு நான் எதுக்கு ஜோம் பண்ணணும்? அதை செய்யக்கூடிய பாரம்பரியத்தை செய்து மற்ற புறச்சாரிகளுடைய எல்லா பாரம்பரியத்தை உள்ள கொண்டு வந்தாச்சு. என்ன அங்கே என்ன ஜோம்? என் பாட்டு பேசாம வந்துட்டேன். எத்தனைங்க சபை சேர்க்க உற்சாகம் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோம்னு என் பாட்டு வந்தேன், எல்லாரும் வந்துடுவோம். சபையில் பிரச்சனை வந்து அந்த நான் பேசுவேன். அந்த கர்த்தர் அதுக்கு எனக்கு அனுமதிக்கவில்லை. இது அச்சம் கொடுத்த நடந்தது. அச்சம் கொடுத்த சபை செக்ரட்டரி விடுவோம். தறி நாட்டை கூட்டான். நான் தறி நாடு எனக்கு என்ன தெரியாது. கல்லு கூட போயிருக்கேன். தறி நாட்டை கூட்டாங்க. போனேன், போயிட்டு ஜோம் பண்ணேன். ஜோம் தான் முடிஞ்ச உடனே அந்த
ஒருத்தன் தறி கொண்டு வரான், ஒரு கம்பை சுத்தி நல்லது வெத்தலை சுத்தி கயிறை சுத்தி நல்லது மஞ்சள் நாடு குங்குமம் சேர்த்து அழகாக இவ்வளோ என்னத்தை கொண்டு வந்தான். நான் கேட்டேன், இது என்னன்னு கேட்டேன். ஐயா தான் தறி, இது தூரம் போட்டு கல்லை போட்டுருவான். அலையிலூயா, கல்லு ஐயா தான் எது நான் அடிக்கணும், இது என்னுடைய வேலை. நிறைய நான் சொல்லணும். ஒரு வீட்டுக்கு போனேன், பார்த்தா சந்தனமும் குங்குமம் அடிச்சு நிலக்கால் விடாம நிலையில பூசி வச்சிருக்கான். அது 3 போடு போட்டு ஒரு சந்தனம் குங்குமத்தை நடுவில் சொல்லி வச்சிருக்கு. நிறைய நேரம் வெத்தலை கட்டி வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டாங்க, முதல்ல கழுவு ஒண்ணு இருக்கக்கூடாது. அப்படின்னா நான் ஜோம் பண்ணுவோம். நிலையிலா நல்லா கொஞ்சம் கிறிஸ்தவ வீட்டில் நடக்கிற காலம் கேட்டா பாரம்பரியம், என் குடும்பம், என் குலம், என் பொறுப்பு. நல்ல புரிஞ்சுக்கலாம். கர்த்தருக்காக நிற்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டுல வர்றது அவருக்கு அனுமதி கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த கிராமத்து ஜனங்களுக்கு ஆண்டவர் தேவையில்லை, கர்த்தர் தேடி வந்தார். இவங்க கூப்பிடல, அந்த கிராமத்துக்கு ஆண்டவர் வந்தா அந்த ஜனத்தை விடுதலையாக்கும்படியாக, அந்த ஜனத்தை ரட்சிக்கும்படியாக, அங்கே இந்த விசுவாசத்தை கிருந்த ஜனங்கள் விடுதலையாக்கும்படியாக, அந்த கிராமத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி, அந்த கிராமத்துக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, அந்த கிராமத்துக்கு ஜனங்கள் ஆண்டவரே வழிநடத்த அவரே உள்ள வந்தார். ஆனால் ஜனங்கள் அவரை விரட்டி தள்ளினார்கள். கர்த்தர் நம்ம வீட்டை தேடி வருகிறார். எத்தனை ஆண்டவர் கடன் கொடுக்கிறோம். பிசாசுடைய கிரியைகளுக்கு பிசாசுடைய வல்லமை நம்ம இடம் கொடுப்போம். கர்த்தர் ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்க முடியாது. அது போராட்டம் நிறைந்த விட ஜெபம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா ஆண்டவரோட உரைய முடியாது. அல்லேலூயா. அது நான் சொன்னோம்ல, பிசாசுக்கு கர்த்தர் இயேசுவை அறிகிற அறிவு ஒன்று, தேவனுடைய குமாரனை இயேசுவை அறிக்கணும். அதே போல நம்மளை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா உள்ள இருக்கவங்க பிசாசுடைய கிரியை கர்த்தர் இருக்க மாட்டார். ஆனா வெளியே நம்ம சொல்ல ஆண்டவன் கூட இருக்கிற கர்த்தர் பாதுகாப்பு ஒன்றும் இருக்க முடியாது. வேதம் நமக்கு தெளிவாக இந்த சம்பவம் கர்த்தர் சொல்றதுக்காக கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக. அல்லேலூயா. அந்த 2 பேர் நினைச்சுட்டாங்க தெரியுமா? நீங்க மத்தியில் இருக்கிற மார்க்ல வரும்போது, மார்க் 5ஆவது அதிகாரம் 12-19 வாசிக்கும்போது அங்க கேட்கிறாங்க ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரை அவரோட கூட இருக்கும்படி ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரை நான் விடுதலை ஆண்டவரேன், இந்த ஜனங்களை விரட்டிட்டாங்க, நீங்க போறீங்க, நானும் இந்த கிராமத்துல இருக்க விரும்பல, நானும் உங்களை கூட வாங்க. எனக்கு நீங்க மட்டும் போறேன். என் குடும்பம் வேண்டாம், என் குலம் வேண்டாம், அந்த கிராமமே எனக்கு வேண்டாம். ஏன்னா என் விடுதலை அந்த கிராமம் நினைச்சு சந்தோஷப்படவே இல்லை. நான் விடுதலைக்கப்பட்டேன், இந்த கிராமத்துக்கு சந்தோஷம் இல்லை. என்னுடைய அடிவதை அந்த கிராமம் விரும்பிச்சு, நான் விடுதலைக்கப்பட்டேன், கிராமத்துக்கு சந்தோஷம் இல்லை, என் குடும்பத்தாருக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க நினைச்சிருப்பாங்க, நின்றுருப்பாங்க. அவன் ஏற்கனவே ஒரு குடும்பத்தை பிறந்தவன் தானே, அவன் குடும்பத்தை சார்ந்தவங்க, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க விடுதலை அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. என் பிள்ளை விடுதலை ஆகுதா, என் குடும்பத்தை ஒரு மனுஷன் விடுதலை, அந்த விடுதலைக்கு அப்புறம் தான் கிராமம் மட்டுமல்ல அவனை சார்ந்தவர்களுக்கும் சந்தோஷம் இல்லை. இயேசுவனை வரட்டாங்க. இல்லைங்களா? அவன் சொல்ல ஆண்டவன் இந்த ஊர் எனக்கு வேண்டாம், இந்த கிராமம் எதுவுமே எனக்கு வேண்டாம், நீங்க மாத்திரம் போய் சொல்லும்போது இயேசு சொன்னாரு, இல்லப்பா நீ போ, உன் சந்ததியாரோடு போய்கிறது, நான் உனக்கு செய்த அற்புதத்தை அடையாளங்களை அவங்களுக்கு சுவிசேஷம் அருமை என்று சொல்லி கர்த்தர் போய்த்தார். அல்லேலூயா. எந்த கிராமம் அவனை விரட்டினதோ, எந்த சொந்தம் இயேசுவை விரட்டினதோ, எந்த கிராமம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, அதே கிராமத்துக்கு அந்த மனிதன், விடுதலையாக்கப்பட்ட மனிதனை அனுப்பி அந்த கிராமத்தை ரட்சிக்க கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா. நல்ல கர்த்தருடைய விருப்பம் அந்த கிராமம் ரட்சிக்கணும். ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளல. இயேசு விரட்டினாலும் இயேசுவால் விடுதலையாக்கப்பட்ட மனிதனை கர்த்தர் அந்த கிராமத்துக்கு அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. என்னை பத்தி சொல்லு, நம்ம வாழ்க்கை செய்த அற்புதத்தை அடையாளத்தை உனக்கு தேவன் இறங்கினாலே, மனம் இறங்கி உன்னை விடுதலையாக அந்த விடுதலை பற்றி பேசு. ஜனங்கள் அறிந்து கொண்ட விடுதலை கர்த்தர் அந்த ஜனங்களுக்காக அவனை அனுப்பி வைக்கிறீங்களான்னு அறிந்தவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளை மாறணும். அல்லேலூயா. பிசாசுகளுடைய வல்லமை துறக்கிற அதிகாரங்களுடைய கருத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை வல்லமை தான். கர்த்தர் வார்த்தையினால் விரட்டினான் அந்த பிசாசுடைய கிளை, அந்த 1000 இருக்கும் 2000 லேகியோனை விரட்டுகிற அதிகாரம் கர்த்தருடைய கருத்துல இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய வீட்டை பாதுகாக்கிற அதிகாரம் கர்த்தருடைய கருத்துல இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் பிசாசு நம்ம வீட்டு ஆளை கர்த்தர் விடுவதில்லை. ஆனால் அவருடைய கிரியைகள் எல்லாம் நம்ம விட்டு அகற்றி போடும்போது கர்த்தர் நம்மை ஆள வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாரம்பரியம் சொந்த மந்தம் என்று ஆண்டு விரட்டாத பிள்ளைகள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னால்
எந்த சொந்தத்தால் நீங்க விரட்டப்பட்டீங்களோ, எந்த ஜனத்தால் விரட்டப்பட்டீங்களோ, அந்த ஜனம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. அந்த ஜனம் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அந்த மனிதன் விடுதலையாக்கப்பட்ட அந்த மனிதனை மீண்டும் அந்த கிராமத்துக்கு கர்த்தர் அனுப்பி அந்த கிராமத்தை ரட்சிக்க அவர் சித்தம் கொண்டது போல உங்களை கொண்டு உங்களை வெறுத்த உங்களை ஒதுக்கின பிரியமான அந்த கூட்டத்தை ரட்சிக்க கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வல்லமை. அப்படிப்பட்ட பிள்ளைகளை மாறும்போது கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளம் செய்ய ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கு. எனவே பிரியமானவர்கள், இந்த கர்த்தர் ஆராதிக்கிற தேவச்சாமி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். சாஸ்திர சுபாவங்களை உங்களை அகற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்து உங்களை வழி நடத்துவது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு அநேகருக்கு சாட்சியாக வைத்து உங்களை பயன்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஆண்டுடைய சபையில் சொல்லுமா கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.